ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இப்போது ரீசெண்டாக பார்த்தோம் அப்படின்னா ஸ்னாப்ட்ராகன் 8+ Gen 1ஓட வந்த ஃபோனில் பல ஃபோன் வந்துட்டு ரொம்ப சூப்பராகவே வந்துருந்துச்சு. அதுலேயும் முக்கியமான ஒரு 3 ஃபோன் இந்த மார்க்கெட்டையே வந்துட்டு ரூல் பண்ணிக்கிட்டு இருக்குன்னு தான் சொல்லணும். அந்த 3 ஃபோனை பற்றியான கம்பேரிசன் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். டைம் வேஸ்ட் பண்ணாமல் நேராக நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காமல் அந்த ரெட் கலர் கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானி கிளிக் பண்ணி ஆல் கொடுத்து வச்சுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம என்னென்ன ஃபோனை பற்றி நம்ம வீடியோஸ் பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோம் அப்படின்னா OnePlus 11R, அதுக்கடுத்து பார்த்தோம்னா iQoo Neo 7 Pro, அதுக்கடுத்து நம்ம நத்திங் ஃபோன் 2ஓட கம்பேரிசன் தான் பார்க்க போகிறோம். இப்போது நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது பில்ட் அண்ட் டிசைன். OnePlus 11Rல பார்த்தோம் அப்படின்னா ஃப்ரண்ட்டு அண்ட் பேக் வந்து கிளாஸ் தான் கொடுத்துருக்காங்க. ப்ரொடெக்ஷனுக்கு Gorilla Glass 5 கொடுத்துருக்காங்க. ஃப்ரேம் வந்துட்டு பிளாஸ்டிக் ஃப்ரேம். சிம் பார்த்தோம் அப்படின்னா டியூவல் நேனோ சிம் தான் கொடுத்துருக்காங்க. எஸ்டி கார்டுக்கு சப்போர்ட் கிடையாது. திக்னஸ் பார்த்தோம்னா 8.7 mm திக்னஸும், வெயிட் வந்துட்டு 204 கிராம் வெயிட்டும் வந்துட்டு கொடுத்துருக்காங்க. அதே வந்துட்டு நம்ம iQoo Neo 7 Proவில் பார்த்தோம் அப்படின்னா சேம் அதே தான். ஆனால் வந்துட்டு இதில் எக்ஸ்ட்ரா ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. பேக்கில் கிளாஸுக்கு பதிலாக லெதர் பேக்கும் இருக்குது. சேம் இதே மாதிரி OnePlus 11R மாதிரியே தான், பிளாஸ்டிக் ஃப்ரேம், டியூவல் நேனோ சிம், 8.5 mm திக்னஸ், வெயிட்டு பார்த்தோம் அப்படின்னா 197 கிராம் இல்லாட்டி 202 கிராம். அது வெயிட் வந்துட்டு லெதர் பேக்கில் வந்துட்டு கொஞ்சம் அதிகம். அடுத்து நத்திங் ஃபோன் 2வில் பார்த்தோம் அப்படின்னா ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுலேயுமே வந்துட்டு Gorilla Glass ப்ரொடெக்ஷன் தான் கொடுத்துருக்காங்க. இதில் வந்துட்டு ஒரு பில்ட்டில் வந்துட்டு ஒரு ப்ளஸ் பாயிண்ட் இருக்குது. ஃப்ரேம் வந்துட்டு அலுமினியம் ஃப்ரேம் கொடுத்துருக்காங்க. சேம் டியூவல் நேனோ சிம் தான், 8.6 mm திக்னஸ், ப்ளஸ் பார்த்தோம் அப்படின்னா 201.2 கிராம் வந்துட்டு வெயிட் இருக்குது. இதில் நம்ம பில்ட் அண்ட் டிசைனில் பார்த்தோம் அப்படின்னா நத்திங் ஃபோன் 2 கொஞ்சம் முன்னாடி இருக்குன்னே சொல்லலாம். ஏன்னா அலுமினியம் ஃப்ரேம் கொடுத்துருக்காங்க. அதுபோக வந்துட்டு பேக் சைடில் வந்துட்டு நிறையா ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. அது பின்னாடி பார்ப்போம் என்னங்கிறத. நெக்ஸ்ட்டு வந்துட்டு நம்ம டிஸ்பிளே. OnePlus 11Rல வந்துட்டு 6.74 இன்ச்சுக்கான ஃப்ளூயிட் அமோலேட் டிஸ்பிளே வந்துட்டு கொடுத்துருக்காங்க. இதோட நம்ம பிபிஐ பார்த்தோம் அப்படின்னா 451, 1.5K ரெசல்யூஷன் கொடுத்துருக்கனால நமக்கு பிக்சல் டென்சிட்டி கொஞ்சம் நல்லாவே இருக்குது. ரெஃப்ரெஷ் ரேட் பார்த்தோம் அப்படின்னா 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட் கொடுத்துருக்காங்க. பீக் பிரைட்னஸ் வந்துட்டு 1450 நெட்ஸ்க்கான பீக் பிரைட்னஸ் கொடுத்துருக்காங்க. அவுட்டோர் விசிபிலிட்டிஸ் வந்துட்டு ரொம்பவுமே சூப்பராக இருக்குன்னு சொல்லலாம். iQoo Neo 7 Proவில் பார்த்தோம் அப்படின்னா இதோட கொஞ்சம் பெரிய டிஸ்பிளே 6.78, இதுவும் ஒரு அமோல்ட் டிஸ்பிளே தான். இங்கே வந்துட்டு பிக்சல் டென்சிட்டி வந்துட்டு கம்மி. ஏன்னா இங்கே ஃபுல் ஹெச்டி ரெசல்யூஷன் தான் கொடுத்துருக்காங்க. 388 ppi தான் இருக்குது. ரெஃப்ரெஷ் ரேட் சேம் தான், 120 Hzக்கான ரெஃப்ரெஷ் ரேட் கொடுத்துருக்காங்க. பீக் பிரைட்னஸும் 1300 nits கொடுத்துருக்காங்க. இதோட அவுட்டோர் விசிபிலிட்டியும் பார்த்திங்கன்னா நல்லாவே இருக்குது. நத்திங் ஃபோன் 2வில் பார்த்தோம்னா 6.7 inch LTPO OLED கொடுத்துருக்காங்க. LTPOவில் என்ன ஒரு ப்ளஸ் பாயிண்ட் அப்படின்னா ரெஃப்ரெஷ் ரேட் வந்துட்டு 1லேருந்து வந்துட்டு உங்களுக்கு ஸ்விட்ச் ஆகும் 120 Hzக்கு. பிக்சல் டென்சிட்டி வந்துட்டு பார்த்தோம்னா 394 ppi கொடுத்துருக்காங்க. ரெஃப்ரெஷ் ரேட் வந்துட்டு 120 Hzக்கான ரெஃப்ரெஷ் ரேட் இருக்குது. இதோட பீக் பிரைட்னஸ் பார்த்தோம்னா 1600 nits. இந்த 3 ஃபோன்லேயே பார்த்தோம்னா பீக் பிரைட்னஸ் வந்துட்டு நத்திங் ஃபோன் 2வில் தான் அதிகம். அவுட்டோர் விசிபிலிட்டியுமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு பர்ஃபார்மன்ஸ்னு பார்த்தோம்னா இங்கே தான் வந்துட்டு எல்லாமே சேமாக இருக்குதுன்னு சொல்லலாம். ஏன்னா எல்லாத்துலேயுமே வந்துட்டு பார்த்தோம்னா 8+ Gen 1 தான் கொடுத்துருக்காங்க. இப்போ OnePlus 11Rல 8+ Gen 1 தான். 5G பேண்ட்ஸ் பார்த்தோம் அப்படின்னா 9 5G பேண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. வந்துட்டு இது ஒரு ஆக்டா கோர் ப்ராசஸர், அது உங்களுக்கே தெரியும். ஜிபியூக்கு வந்துட்டு Adreno 730 கொடுத்துருக்காங்க. அவுட் ஆஃப் த பாக்ஸ் வந்துட்டு Android 13 இருக்குது. ஆக்சிஜன் OS அவங்களோட ஒரு பெஸ்ட் OSனே சொல்லலாம் மார்க்கெட்டில். ஏன்னா ஒரு கஸ்டம் யூஐயில் வந்துட்டு ஒரு இந்த அளவுக்கு வந்துட்டு ஃப்ளூயிடாக கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது ரொம்பவே ஒரு நல்ல விஷயந்தான். அடுத்து iQoo Neo 7 Proவில் பார்த்தோம்னா சேம் 8+ Gen 1 தான் கொடுத்துருக்காங்க. 4 nm சிப் செட்டு. இதில் பார்த்தோம்னா 8 5G பேண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. சேம் அதே தான். ஜிபியூவும் சேம் தான். இதுவும் பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு Android 13ல் தான் வருது அவுட் ஆஃப் த பாக்ஸ். இது வந்துட்டு iQooவோட ஃபன் டச் OSல வருது. இதில் கொஞ்சம் பிளாட்வேர்ஸ் அதெல்லாம் இருக்குது. அதை தவிர்த்தோம்னா இதுலேயும் வந்துட்டு ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ்னு தான் சொல்லணும். நத்திங் ஃபோன் 2 அதில் பார்த்தோம்னா சேம்
8 Plus Gen 1. 5G பேண்ட்ஸ்னு பார்த்தோம்னா 19 5G பேண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. வந்துட்டு ஒரு ரொம்பவுமே நல்ல விஷயம் சொல்லலாம். 5G பேண்ட்ஸ் அதிகமாக கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தோம்னா கொஞ்சம் வந்துட்டு ட்விக் பண்ணியிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா இதில் பார்த்தோம் அப்படின்னா 3 GHz தான் இருக்குது. மற்ற ரெண்டுலேயும் பார்த்தோம்னா 3.19 GHzக்கான ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க சிபியூவில். அடுத்து ஜிபியூ வந்துட்டு சேம் தான். இதுவும் சேம் Android 13 அவுட் ஆஃப் த பாக்ஸ்லேயே வந்துடும். இது வந்துட்டு நத்திங் OS 2.0 கொடுத்துருக்காங்க. இது வந்துட்டு கொஞ்சம் ரெஃப்ரெஷிங்காகவும் இருக்குது நத்திங் OS 1ஓட. நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா மெமரி பார்க்கலாம். இதில் OnePlus 11 SD கார்டு சப்போர்ட் கிடையாது. 8GB 16GB LPDDR5X ரேம் டைப்போடு வருது. 128GB 256GB ரோம் சப்போர்ட்டு, அது UFS 3.1 டைப்போட வருது. Iqoo Neo 7 Proலையும் பார்த்தோம்னா சேம் தான். ஆனால் ரேம் சப்போர்ட் வந்துட்டு LPDDR5, ரோம் வந்துட்டு UFS 3.1 தான். அதே மாதிரி ரேம் வந்துட்டு 12GB ரேம் தான் மேக்ஸிமம் சப்போர்ட்டு. OnePlus 11 பார்த்தோம்னா 16GB. நத்திங் ஃபோன் 2வில் பார்த்தோம்னா அதுலேயும் SD கார்டு சப்போர்ட் கிடையாது. 8GB 12GB ரேம், அதே LPDDR5 டைப்போட வருது. இதில் ரோமில் பார்த்தோம் அப்படின்னா மெமரி வந்துட்டு நமக்கு 3 டிஃப்ரெண்ட் வேரியண்ட்டில் கொடுத்துருக்காங்க. 128, 256, 512. சேம் 3.1 UFS டைப்பில் தான் வருது. நெக்ஸ்ட் பார்த்தோம்னா கேமரா ரொம்பவுமே ஒரு நல்ல ஃபீச்சர்ஸ்லாம் வந்துட்டு கொடுத்துருக்காங்க. என்னென்னங்கிறது பார்ப்போம். மெயின் கேமரா OnePlus 11 பார்த்தோம்னா 50 MP கொடுத்துருக்காங்க. OS சப்போர்ட்டோட ரொம்பவுமே ஒரு நல்ல இமேஜ் எடுக்குதுன்னே சொல்லலாம். அல்ட்ரா வைடில் 8 MP, மேக்ரோ கேமரா 2 MP கொடுத்துருக்காங்க. அது எதுக்குன்னே தெரில, அது தவிர்த்துருக்கலாம். இதில் பார்த்தோம்னா மேக்ஸ் வந்துட்டு 4K 60 FPS வரைக்கும் சப்போர்ட் இருக்குது. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா Iqoo Neo 7 Pro சேம் வந்துட்டு 50 MP. ஆனால் OnePlus 11 பார்த்தோம்னா சோனி சென்சார், இதில் வந்துட்டு சாம்சங் சென்சார் கொடுத்துருக்காங்க OS சப்போர்ட்டோட. அல்ட்ரா வைடு சேம் 8 MP, மேக்ரோ 2 MP. மேக்ரோ வந்துட்டு இதுக்கப்புறம் வர்ற காலகட்டத்தில் மேக்ரோ தவிர்க்கலான்னு நினைக்கிறேன். அல்ட்ரா வைட்லேயே மேக்ரோ கொடுக்க முடியும், ஏன் தனியாக கொடுக்குறாங்கன்னு தெரில. இதில் பார்த்தீங்கன்னா 4K 30 FPS தான் மேக்ஸ் சப்போர்ட் இருக்குது. அடுத்து பார்த்தோம்னா நத்திங் ஃபோன் 2, இதுலேயும் வந்துட்டு 50 MP, சேம் சோனி சென்சார், OS சப்போர்ட்டோட. அல்ட்ரா வைடும் வந்துட்டு 50 MP கொடுத்துருக்காங்க. இவங்க வந்துட்டு தெளிவாக மேக்ரோ அந்த மாதிரிலாம் எக்ஸ்ட்ரா கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலை. இது வந்துட்டு 4K 60 FPS வரைக்கும் மேக்ஸ் சப்போர்ட் இருக்குது. இந்த 3 ஃபோன்லேயும் பார்த்தோம் அப்படின்னா நத்திங் ஃபோன் 2ஓட கேமரா ரொம்பவுமே நல்லா இருக்குன்னு சொல்லலாம். ஏன்னா அல்ட்ரா வைட் கேமரா வந்துட்டு 50 MP கொடுத்துருக்கனால கலர் ஷிஃப்டிங் எதுவுமே வந்துட்டு அவ்வளோவா இல்லை. ஸோ ஓவரால் பர்ஃபார்மன்ஸ்னு பார்க்கல பேக் கேமரா நத்திங் ஃபோன் 2 நல்லாவே இருக்குது. அடுத்து ஃப்ரண்ட் கேமரா பார்த்தோம்னா 16 MP கொடுத்துருக்காங்க OnePlus 11R. இதில் பார்த்தோம்னா 1080p 30 FPS மேக்ஸ் சப்போர்ட்டு. Iqoo Neo 7 Proலையும் பார்த்தோம்னா 16 MP தான் சேம். இதில் பார்த்தோம் அப்படின்னா சேம் 1080p 30 FPS தான் மேக்ஸ் சப்போர்ட்டு. நத்திங் ஃபோன் 2ல் வந்துட்டு 32 MP கொடுத்துருக்காங்க. 1080p 30 FPS தான். நத்திங் ஃபோன் 2ல் கொஞ்சம் அதிகமாக கொடுத்துருக்கலாம். ஏன் வந்துட்டு 1080pயோட நிறுத்திருக்காங்க தெரியல. மேபி ஃபியூச்சர் அப்டேட்ஸில் கொடுத்தாங்கன்னா நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தோம்னா கனெக்டிவிட்டி பார்க்கலாம். இது வந்துட்டு வைஃபை டுவல் பேண்ட் சப்போர்ட் இருக்குது, ப்ளூடூத் 5.3 சப்போர்ட் இருக்குது, NFC சப்போர்ட் இருக்குது. இதில் பார்த்தா எக்ஸ்ட்ரா வந்துட்டு IR சப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க. Iqoo Neo 7 Proவில் பார்த்தோம்னா சேம் வந்துட்டு வைஃபை டுவல் பேண்ட் சப்போர்ட் இருக்குது, ப்ளூடூத் 5.3, IR இதுலேயும் வந்துட்டு IR சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. ரொம்பவுமே ஒரு இப்போ ரீசெண்டாக வர ஒரு நிறையா ஃபோனில் IR வந்துட்டு சப்போர்ட் பார்க்குறோம். நெக்ஸ்ட் வந்துட்டு நத்திங் ஃபோன் 2வில் பார்த்தோம்னா சேம் வைஃபை டுவல் பேண்ட் சப்போர்ட் இருக்குது, ப்ளூடூத் 5.3, NFC சப்போர்ட் இருக்குது. Iqoo Neo 7 Proவில் மட்டும் NFC சப்போர்ட் கிடையாது. நெக்ஸ்ட் பார்த்தோம்னா பேட்டரி நத்திங் ஃபோன் 2 நான் பின்னாடி தான் வைப்பேன். ஏன்னா பாக்ஸில் சார்ஜர் கொடுக்கறது கிடையாது. OnePlus 11R பார்த்தோம் அப்படின்னா 5000 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. டைப் சி சார்ஜ் பண்ணுறதுக்கு பார்த்தோம் அப்படின்னா 100 வாட் வயர்டு சார்ஜர் கொடுத்துருக்காங்க. அதுவும் பாக்ஸ்லேயே கொடுத்துருக்காங்க, ரொம்ப நல்ல விஷயம். Iqoo Neo 7 Proவில் பார்த்தோம்னா சேம் 5000 mAh பேட்டரி, USB டைப் சி தான். இதில் வந்துட்டு 120 வாட்ஸுக்கான வயர்ட் சப்போர்ட் இருக்குது. ப்ளஸ் பார்த்தோம் அப்படின்னா பாக்ஸ்லேயே வந்துட்டு அந்த சார்ஜரும் கொடுத்துட்றாங்க. நத்திங் ஃபோன் 2வில் பார்த்தோம்னா 4700 mAh பேட்டரி, USB டைப் சி, மேக்ஸ் பார்த்தோம் அப்படின்னா 45 வாட்ஸ் PD சார்ஜிங் சப்போர்ட் உண்டு. ஆனால் ஒரு பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னா இவங்க பாக்ஸில் வந்துட்டு சார்ஜர் கொடுக்கறது இல்லை. இது அதுக்கு தனியாக வந்துட்டு நம்ம பே பண்ணி வாங்குற மாதிரி இருக்கும். ஆல்ரெடி நத்திங் ஃபோனோட ப்ரைஸ் வந்துட்டு அதிகம் தான், அதை நம்ம வந்துட்டு பின்னாடி பார்க்கலாம். இதில் வந்துட்டு அவன் சார்ஜரும் எடுத்துடுறாங்க. ஆனால் ஓவராலாக வந்துட்டு பேட்டரி லைஃப்னு பார்க்குறப்ப எல்லாமே வந்துட்டு நியர்பை தான் இருக்குது. இதில் 300 mAh கம்மியாக இருந்தாலும் ரொம்பவுமே ஈக்குவலான ஒரு பேட்டரி லைஃப் தான் தருது. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா நத்திங் ஃபோன் 2வில் வயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க 15 வாட்ஸ்க்காரு. அதே மாதிரி ரிவர்ஸ் வயர்லெஸ் சார்ஜிங்கும் இருக்குது 5 வாட்ஸ். நெக்ஸ்ட் பார்த்தோம்னா எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ்னு பார்த்தோம்னா ஃபஸ்ட்டே வந்துட்டு நம்ம சொல்லிடலாம் OnePlus 11R அப்படின்னாவே அதில் வந்துட்டு அலர்ட் ஸ்லைடர் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி நம்ம
iQOO Neo 7 Proல பார்த்தோம் அப்படின்னா எக்ஸ்ட்ராவாக ஒரு கேமிங்க்கான டெடிகேட்டட் சிப்பு கொடுத்துருக்காங்க. நத்திங் ஃபோன் 2ல பார்த்தோம் அப்படின்னா பேக் சைடில் கிளிஃப் இன்டர்ஃபேஸ் கொடுத்துருக்காங்க. இந்த டைம் நத்திங் ஃபோன் 2ல கிளிஃப் இன்டர்ஃபேஸ் ரொம்பவுமே அதிக ஃபீச்சர்ஸ் வந்துட்டு எனேபிள் பண்ணி கொடுத்துருக்காங்க. இதை பார்த்தோன்னா ஆப்டிக்கல் சென்சார், இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார், ஸ்டீரியோ ஸ்பீக்கர் சப்போர்ட்டு, 3.5mm ஜாக் வந்துட்டு இதுலேயுமே சப்போர்ட் இல்லை. மற்றபடி எல்லா சென்சாருக்கான சப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க. இதில் ஓஎஸ் அப்டேட்னு பார்த்தோம்னா 3 வருஷத்துக்கான ஓஎஸ் அப்டேட்டும் 4 வருஷத்துக்கான செக்யூரிட்டி அப்டேட்ஸும் வந்துட்டு அஃபீஷியலாகவே அவங்களே சொல்லியிருக்காங்க ஒன் ப்ளஸ் சைட்லேருந்து. iQOO Neo 7 Proல பார்த்தோம்னா சேம் ஆப்டிக்கல் சென்சார், இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் தான். ஸ்டீரியோ ஸ்பீக்கர் சப்போர்ட் இருக்குது. இதுலேயும் 3.5mm ஜாக் கிடையாது. ஆனால் வந்துட்டு கேமிங்க்கான ஒரு ஃபோன் அப்படின்னு சொல்லிட்டு 3.5mm ஜாக் கொடுக்காத ஒரு நெகட்டிவ் பாயிண்ட்ஸ் தான். மற்றபடி எல்லா சென்சார் சப்போர்ட்ஸ் இருக்குது. இதில் பார்த்தோம் அப்படின்னா 2 இயர்ஸ்க்கான ஓஎஸ் அப்டேட்டும் 3 இயர்ஸ்க்கான செக்யூரிட்டி அப்டேட்ஸும் கொடுக்குறான் அப்படின்னு சொல்லிட்டு iQOO வந்துட்டு ப்ராமிஸ் பண்ணியிருக்காங்க. நத்திங் ஃபோன் 2லேயும் வந்து சேம் ஆப்டிக்கல் சென்சார், ஸ்டீரியோ ஸ்பீக்கர் சப்போர்ட்ஸ் இருக்குது. 3.5mm ஜாக் சப்போர்ட் கிடையாது. மற்றபடி எல்லா சென்சார்ஸ்க்கான சப்போர்ட்ஸும் இதில் இருக்குது. இதுலேயும் பார்த்தோம் அப்படின்னா 3 இயர்ஸ்க்கான ஓஎஸ் அப்டேட்டும் 4 இயர்ஸ்க்கான செக்யூரிட்டி அப்டேட்ஸ் கொடுப்பேன்னு நத்திங் சைட்லேருந்து ஒரு ப்ராமிஸ் வந்திருக்கு. எந்த அளவுக்கு வந்துட்டு இவங்களாம் அப்டேட்ஸ் வந்துட்டு புஷ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத ஃப்யூச்சரில் தான் தெரியும். நெக்ஸ்ட் வந்துட்டு லான்ச் எப்போ ஆச்சு, அதுக்கான ப்ரைஸ் எல்லாத்தையுமே நம்ம செக் பண்ணிடலாம். இந்தியாவில் லான்ச் ஆயிடுச்சு. எப்போ ஆச்சுன்னா February 7, 2023 லான்ச் ஆயிருக்கு. இதோட ஸ்டார்டிங் ப்ரைஸ் பார்த்தோம்னா 39,999, அதாவது 40Kல வந்துட்டு லான்ச் ஆயிருக்கு. இது லான்ச் ஆன டைமில் வந்துட்டு ரொம்பவுமே ஒரு கில்லர் ப்ரைஸ்ன்னு தான் சொன்னோம். இது iQOO Neo 7 Pro லான்ச் ஆனது பார்த்தீங்கன்னா July 4, 2023. இதோட ப்ரைஸ் வந்து 34,999. இப்போ வந்துட்டு 8+ Gen 1லே ரொம்ப சீப்பஸ்டான ஃபோன் அப்படின்னா iQOO Neo 7 Pro தான். அடுத்து பார்த்தோம்னா நத்திங் ஃபோன் 2, இதுவும் வந்துட்டு July 11, 2023 லான்ச் ஆயிருக்கு. இதோட ப்ரைஸ் பார்த்தோம் அப்படின்னா 44,999. நான் முன்னாடி சொல்லியிருந்தேன் இல்லையா, இவங்க லான்ச் பண்ண ப்ரைஸுக்கு வந்துட்டு இவங்க சார்ஜர் கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கான காரணம் இதுதான். இந்த 3 ஃபோன்லையுமே பார்த்தோம் அப்படின்னா நத்திங் ஃபோன் 2 தான் வந்துட்டு அதிக ப்ரைஸ் வந்துட்டு கோட் பண்ணியிருக்காங்க. பட் ஆனால் அதுக்கான ஃபீச்சர்ஸும் வந்துட்டு ஒரு சில யூனிக் ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. பட் இருந்தாலும் எனக்கு தெரிஞ்சு இன்னொரு 2,000 3,000 கம்மியாக வந்துருந்துச்சு அப்படின்னா இன்னுமே அக்ரெசிவ் ப்ரைஸாக இருந்திருக்கும். இது உங்களோட ப்ரிஃபரன்ஸ் என்ன அப்படிங்கிறத வந்துட்டு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி உங்களுக்கு மற்ற ஏதாவது ஃபோனோட கம்பேரிசன் வேணும் அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் நம்ம சந்திக்கலாம். அது வரைக்கும் டாடா, பை பை, டேக் கேர் அண்ட் ஆல்வேஸ் கீப் ஸ்மைலிங்.